Hi all, happy to see you again on this video. ஸோ நேற்று சண்டே என்னால் ஒரு அவுட்டிங் பண்ணிட்டேன் மகாபலிபுரம். போகிறதுக்கு முன்னாடி க்ரோக்டைல் பேங்க் இருந்தது. ஸோ க்ரோக்டைல் பார்க்கை வந்து விசிட் பண்ணலான்ட்டு நானும் என் கிட்ஸும் போயிருந்தோம். போகும்போது பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட் என்ட்ரி. ஸோ கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்தது ஃபஸ்ட் என்ட்ரினால். இதுதான் ஃபஸ்ட்டு க்ரோக்டைல். லெஃப்ட்லேயே வச்சுருக்காங்க சின்னதாக அதோட கேஜில், அதான் ஓப்பன் கேஜில். இதுதான் ஃபஸ்ட்டு க்ரோக்டைல். அதை பார்த்து முடித்த உடனே டோட்டல்ஸ் வச்சுருந்தாங்க. டோட்டல்ஸ் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா எல்லா டர்ட்டில்ஸும் ஆக்டிவாக இருந்தது, ஆக்டிவாக ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு சாப்பாடு அப்போ தான் கொடுத்துருப்பாங்க போல் மார்னிங்னால். ரொம்ப நல்லா ஆக்டிவாக ஸ்விம் பண்ணுறது எல்லா டர்ட்டில்ஸுமே சைஸ் வைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டோட்டல்ஸ் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நெக்ஸ்ட்டு வந்து க்ரோக்டைல்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போன க்ரோக்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாண்டு. அதில் க்ரோக்டைல் வந்து என்னால் ஸ்பாட் பண்ணவே முடியல. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். இந்த பெரிய பாண்டில் வந்து க்ரோக்டைல்ஸ் ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த பாண்ட் ஃபுல்லாக நிறைய க்ரோக்டைல் பார்த்தேன். பட் நேற்றுக்கு போகும்போது ஒரு க்ரோக்டைலும் ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பாண்டுக்கு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னு ஸ்டெப் அவுட் பண்ணாக்கா அங்கே வந்து ஒரு கேன்டீன் பிக்னிக் ஏரியா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பசங்களுக்கும் அண்ட் அடல்ட்ஸ்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள்ஸ்லாம் காங்கிரீட்லேயே பண்ணிவிட்டு அது மேலே வந்து கிரானைட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நம்ம ஃபேமிலியாக போனாக்கா இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். லன்ச் இல்லை எனிதிங் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம்.
இந்த crocodile பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட மூக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தது. இந்த crocodile மெலிசா லைக் வி ஷேப்பில் இருந்தது இந்த crocodileோட மூக்கு. இதோட பேர் பார்த்தீங்கன்னா டஸ்மானியா முதலை. அடுத்து நாங்கள் ஸ்பாட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு லேக் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பெரிய லேக். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30 crocodiles பார்த்தோம் இந்த பாண்டில். ஒன்று ஒன்று மேலே ஏறி அப்போ தான் உள்ள தண்ணிலேருந்து ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டு இருந்தது. ஒரு சிலதெல்லாம் பொறுமையாக ஒரு 2 ஸ்டெப் எடுத்து தண்ணியில் திரும்ப அப்படியே ரெஸ்ட் எடுத்தது அந்த மண்ணில். திரும்ப 2 ஸ்டெப் எடுத்து திரும்ப அப்படியே உள்ளே உட்காந்துது. அடுத்து நாங்கள் ஸ்பாட் பண்ண அனிமல் நேம் பார்த்திங்கன்னா இக்வானா. இது க்ரீன் இக்வானா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது சைஸு. இதுதான் அந்த க்ரீன் இக்வானா. ரொம்ப பெருசாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 feet கிட்ட இருக்கும். அவ்வளோ லென்த் இருந்தது இந்த இக்வானா. நெக்ஸ்ட்டு ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்திங்கன்னா உடும்பு. ஆனால் இந்த உடும்பு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இல்லை. அது வந்து தண்ணி உள்ள அடியில் போய் ஸ்விம் பண்ணுறதுக்கு போல் நம்ம ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போய்ட்டோம். நெக்ஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா விசி விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ. 40 rupees சார்ஜ் பண்ணாங்க. பசங்க 2 பேருமே அந்த போய் என்ஜாய் பண்ணாங்க. இது ஒரு 5 minutes அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ. இது பார்த்திங்கன்னா அந்த எக்கோட ஸ்பெசிமென்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு crocodileோட எக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் crocodileோட எக்கோட ஸ்பெசிமென் வச்சுருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாண்டு தான். crocodiles இந்த பாண்டு. இதில் வந்து ஒரே ஒரு crocodile மட்டும் ஸ்பாட் பண்ணோம்.
ஃபைனலாக ஸ்பாட் பண்ண அனிமல் பார்த்தீங்கன்னா டர்ட்டில், ஜெயின் டாட்டாய்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்டாய்ஸ் இருந்தது, நல்லா ஜெயின்ட் சைஸில் இருந்தது, நல்ல சைஸாக இருந்தது இந்த டாட்டாய்ஸு. 1 2 3 3 இருந்தது. ஸோ அதுதான் ஸ்பாட் பண்ணோம். இதுதான் லாஸ்ட்டாக இருந்தது அந்த குட்டைல் பார்க்கில். டெட் எண்டில் இந்த ஸ்பீஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்துட்டு அப்புறம் அகெயின் ரிட்டர்ன் வரும்போது லாஸ்ட்டாக ஒரு சால்ட் லேக் குட்டைல் ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போயிட்டு நம்ம லைக் வாட்டரில் கிளாஸ் தொட்டி மாதிரி பண்ணிவிட்டு அதில் போய் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த குரோக்கடைல். அதை பார்த்துட்டு நாங்கள் அவ்வளோதான் வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.